அறிமுகம். மதத்தின் தத்துவம் என்பது விவாதங்கள் மற்றும் விவாதங்களில் பரந்த மற்றும் வளர்ந்து வரும் களமாகும். சமகால உலகம் நாத்திகர்கள் சமமாக விவாதங்களில் பங்கு கொள்கிறார்கள். மதம் என்பது மனித நாகரிகங்களின் பரிமாண வளர்ச்சியுடன் பிணைக்கப்பட்ட ஒன்று. மதம் பற்றிய கேள்விகள் எப்போதும் மனித மனதை ஆக்கிரமித்துள்ளன. தற்காலத்தில் மதம் உலகம் பேசப்படும் விதத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது. மதம் இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை. மனிதர்கள் ஏதாவது ஒரு மதத்தினை சார்ந்தே வாழ்கின்றனர். மதத்தை பற்றியதான கருத்துக்களும் சிந்தனைகளும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. நவீன அறிவியலின் வளர்ச்சி மற்றும் அறிவொளியுடன் மதத்தை அணுகிறது. மதம் ஆரம்ப காலகட்டங்களில் மதத்தை பார்த்த விதம், அதை பற்றியதான விமர்சனங்கள் எல்லாம் வேறு விதமாக இருந்தது. நவீன கால அறிவியலின் வளர்ச்சியில் மதத்தை ஒரு அறிவியலுடன், அதாவது ஒரு பகுத்தறிவாதத்துடன் அதை அணுகிறது. ஐரோப்பாவில் அரசு மற்றும் மதம் பிரிக்கப்படுவதற்கு முன்பு மதம் ஒன்றாக இருந்தது. ஒரு அரசு இருக்குன்னா ஒரு அரசு, அதற்கு ஒரு மதம். இது நாடு, அதற்கு ஒரு மதம். அது ஒரு மாகாணம், அதற்கு ஒரு மதம். இப்படியாக மதங்கள் அதன் அரசியல் அமைப்புகளோடு ஒன்றையும் சார்ந்தும் இருந்தன. ஒரு தனிநபரின் வாழ்க்கையை நிர்வகிக்கும் மைய நிறுவனங்கள் பிரிப்புடன் மாநிலம் மற்றும் மதம் இது ஒரு தனிநபரின் பல்வேறு அம்சங்களில் ஒன்றாக தள்ளப்பட்டது. தனிநபர் வாழ்க்கையை நிர்வகிக்கும் மைய நிறுவனங்கள் அதோட மதத்தை இணைத்து மற்றும் அது ஒரு பல்வேறு அம்சங்களில் அது ஒன்றாக தள்ளப்பட்டது. மேற்கத்திய சிந்தனையில் மத பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் விதத்தில் பெரும் மாற்றம் மற்றும் காலனித்துவம் மூலம் கிழக்கு சிந்தனையில் ஊடுருவியது. மேற்கத்திய சிந்தனை மத பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் விதத்துல சில மாற்றங்கள் உண்டு. அது மாதிரி காலனித்துவம் மூலம் கிழக்கு சிந்தனையிலும் அது ஊடுருவியது. அது அது பரவு. அப்ப அந்த சிந்தனைகள் மேலை நாடுகளில் உள்ள அந்த சிந்தனைகள் கீழே நாடுகளுக்கும் பரவி வரக்கூடிய சிந்தனைகள் ஊடுருவி வர ஆரம்பிச்சது. சமகால உலகில் மதத்தின் தத்துவம் பெரும்பாலும் பகுப்பாய்வாக விவாதிக்கப்படுகிறது. மதத்தின் தத்துவம் கருத்துக்கள், வாதங்கள் மற்றும் நம்பிக்கைகளில் கவனம் செலுத்துகிறது. சமகால உலகம் இப்ப நம்ம பார்க்கறது இப்ப சமகால விவாதங்கள்லாம் பாக்குறோம். அப்ப இந்த மதத்தின் தத்துவம் எப்படி இருக்குன்னா பகுப்பாய்வு சம்பந்தப்பட்டதாக அந்த போக்கில் விவாதிக்கப்படுகிறதாக இருக்கிறது. மதத்தில் தத்துவம், கருத்துக்கள், வாதங்கள், நம்பிக்கைகள், மதம்னாவே அந்த நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. அப்ப இதெல்லாம் ஒரு பகுப்பாய்வின் மூலமாக ஒரு சிந்திக்கப்படக்கூடிய விவாதிக்கக்கூடியதாக மாறிவிட்டது. பாரம்பரிய மானுடவியல், கண்டம், கலாச்சாரம், புராணம், நடைமுறை முதலியன சமகால விவாதங்கள். இந்த விவாதங்கள் எல்லாத்துலயுமே சமகாலத்துல கலாச்சாரத்திலையும் இருக்கட்டும், புராணங்களா இருக்கட்டும், நடைமுறைகளா இருக்கட்டும், மானுடவியலா இருக்கும், இது எல்லாத்துலயுமே சமகாலத்துல இந்த விவாதங்கள் ஏற்படுகிறது. ஒவ்வொன்றுமே விவாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு எல்லா மதங்களும் எல்லா இனங்களுமே அந்த கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. அந்த கோட்பாடுகள் எல்லாம் விவாதங்களுக்கு உள்ளாகுது. அப்ப அவங்கவுங்க சமயங்களை பத்தின விவாதங்கள் ஒரு கருத்துக்களை வெளியிடும் போது மற்றவர்கள், மற்ற சமயத்தினரும் மதத்தினரும் அந்த கருத்துக்களுக்கு ஒத்து போகக்கூடிய கருத்துக்களோ அல்லது எதிர்மறையான கருத்துக்களையோ முன்வைக்கின்றனர். ஆனா தத்துவம் அல்ல இந்த பிளவு கேள்விக்குள்ளாக்கப்படும் ஒன்று. எல்லா சமயங்களும் சமயம் சார்ந்த கோட்பாடுகள் எல்லாம் ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. இந்த பிளவு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு அம்சங்கள் உண்டு. அது சில மதங்களில் இருக்கக்கூடிய அம்சங்கள் கேள்விக்குள்ளாக்கப்படுகிறதாகவும் இருக்கிறது. பல பாரம்பரிய விவாதங்கள் வெளிச்சத்தில் மறுபரிசீலனை செய்யப்படுகின்றன. சிலது நம்பிக்கை இப்படிதான் அப்படின்னு நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய மதங்கள் உண்டு. சில மதங்கள் பகுத்தறிவின் மூலம் நிரூபணப்படுத்தக்கூடிய ஒரு அறிவியல் ரீதியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில்களை முன்வைக்கிறது. இந்த நவீன அறிவியல் மதச்சார்பற்ற உலகம் முன்வைக்கும் சவால், கடவுளின் இருப்பு பற்றிய கேள்விகள், மத நம்பிக்கையின் களத்திற்குள் இனி பிரச்சனைகள் இல்லை, ஆனால் ஆதாரங்களை எதிர்கொள்ள வேண்டும். நவீன அறிவியல் மதச்சார்பற்ற உலகம் முன்வைக்கும் சவால்களை
கடவுளின் இருப்பு பற்றிய கேள்விகள் மத நம்பிக்கையின் களத்திற்குள் இனி பிரச்சனை இல்லை. ஆனா ஆதாரங்களை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது அது அதுக்கான ஆதாரங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆதாரபூர்வமாக அதை நம்ப வைக்கிறது, அதை நிரூபிக்க வேண்டியது இப்போதைக்கு உள்ள விவாதங்கள்ல ஒரு முடிவா இருக்கு. அந்த விவாதங்களை வந்து நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டியது எதிர்பார்க்கப்படுகிறது. மத நம்பிக்கையை நியாயப்படுத்துவதில் அனுபவம், மத பன்மைத்துவம் மற்றும் ஒருவரின் சொந்த நம்பிக்கை உலகமயமாக்கப்பட்ட உலகில் மதம், மத அடையாளம் மற்றும் இனம், பாலினம், ஜாதி இது போன்ற பல விவாதங்கள் சமகால சூழ்நிலையில் ஒரு பகுதியாகும். மதம் மற்றும் இந்த காலகட்டத்துல சமகாலத்துல மதங்கள் மட்டுமல்லாமல் மதம் சார்ந்த அடையாளங்கள் மற்றும் இனம், பாலினம், ஜாதி இது போன்ற பல விவாதங்கள் வந்து சமகால சூழ்நிலையில் ஒரு பகுதியாகவே செயல்பட்டு வருகிறது. மத நம்பிக்கை வந்து இந்த மதத்தை சார்ந்தவர்கள் இந்த அடையாளங்களை கொண்டிருக்கின்றன, இந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த மதத்தை பின்பற்றுகின்றன. இது போன்றது சில சமயங்கள் வந்து பாலின வேறுபாடுகள் கூட உண்டு. இவர்கள் அதாவது வழிபாட்டு முறையில கூட பாலின வேறுபாடு உண்டு. இவர்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போகணும், அது முக்கியமான இடத்துக்கு முக்கியமான பரிசுத்தமா அது புனிதமாக கருதக்கூடிய அந்த இடத்துல இந்த பாலினத்தினர் மட்டுமே உள்ளே வருவதற்கு அனுமதி உண்டு, மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. அதே போல ஜாதி அடிப்படையிலும் இந்த இடத்துக்கு இந்த ஜாதியினர் வரலாம், இதுக்கு உள்ளே வந்து குறிப்பிட்ட இந்த மற்ற ஜாதியினர் உள்ளே வரக்கூடாது என்ற சட்டத்திட்டங்கள்லாம் வந்து சமயங்களில் காணப்படுகிறது. கடவுள் இருப்பதற்கான சான்றுகள், கடவுள் இருப்பதற்கான நிறைய சான்றுகள் இருக்கு. அதுல வந்து இப்ப அண்டவியல் வாதம், இப்ப வந்து சான்றுகளுக்கு வந்து நிறைய வாதங்கள் வந்து எழும்புது. இந்த வாதங்கள் விவாதிக்கும் போது அதுக்கு வந்து ஒரு முடிவை தேடுகிறார்கள். அந்த முடிவுக்கு வரும்போது அது இருப்புக்கான ஒரு சான்றாக அது இருக்கிறது. மதத்தின் தத்துவ ஞானிகளிடையே சமகால விவாதங்களில் வெளிச்சத்தில் கடவுளின் இருப்பு மற்றும் விஞ்ஞானிகள் கலாம் அண்டவியல் வாதம் மற்றும் பைன் டியூனிங் ஆர்குமெண்ட் சமகால உலகில் இந்த வாதங்கள் முக்கியமான வடிவத்தில் வாதிக்கப்படுகின்றன. கடவுள் இருப்பதற்கான சான்று வந்து அண்டவியல் வாதம், இந்த ஆண்டாலஜிக்கல் ஆர்குமெண்ட் சொல்றோம். அந்த அண்டவியல் வாதம் வந்து கடவுளுடைய இருப்பை எப்படி வந்து அது சான்றுடன் விளக்குகிறது என்பதை பற்றி பார்க்க போறோம். அதனுடைய விவாதங்கள் என்ன, அதுல வந்து என்னென்ன விவாதங்கள் உள்ளன, அதுல மட்டும் அதுல வந்து பைன் டியூனிங் ஆர்குமெண்ட்ன்ற இன்னொரு வாதமும் கூட உண்டு. இப்ப அண்டவியல் வாதத்துல என்ன சொல்றாங்க, டாக்டர் வில்லியம் லேன் கிரேக் கலாமின் அண்டவியல் வாதம் உண்மையில் மிகவும் குரல் மற்றும் நன்கு அறியப்பட்ட ஆதரவாளர் ஆவார். இவர் வந்து அதை பற்றின ஒரு நன்கு அறியப்பட்ட ஒரு ஆதரவாளர் இருக்கிறார். அவர் தான் இந்த வடிவத்திற்கு இந்த பெயரை கொடுத்தார். கலாம் அண்டவியல் வாதம் பற்றி ஒரு அடிப்படை அறிக்கை வந்து பின்வருமாறு இருக்கிறது. அது என்னன்னா, பிரபஞ்சம் வந்து இருக்க தொடங்கியது என்றால் பிரபஞ்சம் அதன் இருப்புக்கான காரணத்தை கொண்டுள்ளது. ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அப்ப அது எப்படி இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த காரணத்தினாலதான் அது இருக்கு. இருக்கக்கூடிய பிரபஞ்சமா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், எந்த ஒரு மெட்டீரியலா இருக்கட்டும், அது இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கு, அது எப்படி வருது அப்படின்னும் போது அந்த இருப்புக்கான ஒரு காரணம் வந்து இருக்கு. எதுவுமே வந்து காரணம் இல்லாம தோன்றாது, காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அப்ப காரியம் இந்த இதனுடைய இருப்பு அப்படி இருக்குன்னா அதுக்கான காரணம் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப வந்து இந்த பிரபஞ்சம் இருக்க தொடங்குது. பிரபஞ்சம் இரண்டாவதாக வந்து பிரபஞ்சம் வந்து இருக்க தொடங்குது. எனவே பிரபஞ்சம் அதன் இருப்புக்கான காரணத்தை கொண்டுள்ளது. பிரபஞ்சம் இருக்குன்னா அப்ப அதுக்கு இருப்புக்கான காரணம் வந்து அங்க இருக்கு. அது இருப்புக்கான காரணத்தை கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் வந்து இருக்கிறது என்பதை விளக்குவதாக அமைகிறது. வாதத்தின் முதல் கருதுகோள் வந்து பிரபஞ்சம் என்றால் இருக்க தொடங்கியது, பின்னர் பிரபஞ்சம் அதன் ஒரு காரணம் உள்ளது அப்படின்னு. பிரபஞ்சம் வந்து இருக்கு, அது வந்து உற்பத்தி ஆகுதா, அதுவா இருக்கா, எப்படி வந்தாலும் அதனுடைய தோற்றம் அப்படின்னும் போது அது எப்படி தோன்றியது, அதற்கான இருப்புக்கு முன்னாடி அதனுடைய தோற்றம் வந்து எங்க இருந்து வந்தது, அதான் அதோட காரணமா இருக்கு. அந்த காரணம் இருக்கு, அந்த பிரபஞ்சம் இருக்குன்னா அது இருத்தலின் காரணம் ஒன்று உறுதியாக அந்த காரணம் ஒன்று உண்டு. இருப்பு வந்து உண்மையில் அதன் தற்போதைய வடிவத்தில் கிரேக் மூலம் மறுசீரமைக்கப்பட்டது. இந்த இருப்பு வந்து
அதன் தற்போதைய வடிவத்தில் கிரேக் மூலம் மறுசீரமைக்கப்பட்டது. அல் ஹசாலி ஒரு இடைக்கால இஸ்லாமியர், முதலில் வாதத்தை முன்வைத்த இறையியலாளர். அப்ப இவங்க அந்த இருப்பு, பிரபஞ்சத்திற்கான இருப்பு எப்படி இருக்கு, அது எப்படி தொடங்குது, இது போன்ற விவாதங்களை ஏற்படுத்துறாங்க. அப்ப இருக்க தொடங்கும் ஒவ்வொன்றும் அதன் இருப்புக்கான காரணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று நியாயப்படுத்தினார். அப்ப இவங்க சொல்றாங்கன்னா, இருப்புக்கு காரணம் ஒரு காரணங்கள் இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு காரணம் இருந்தே ஆக வேண்டும். இருக்க தொடங்கும் ஒவ்வொன்றுமே அதன் இருப்புக்கான காரணத்தை கொண்டிருக்க வேண்டும். இப்ப காரணம் இல்லாம எந்த இருப்பும் இல்லை. அந்த காரணம் ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் வேறு விதமாக இருக்கிறது. ஆத்திகர் நாத்திகர் இப்படி 2 பிரிவா இருக்கு. அப்ப அந்த பிரிவுல இருப்புக்கான நாத்திகர் பிரபஞ்சம் இருக்கு அப்படின்றத அவங்க ஏத்துக்காம இருக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சத்தை அவங்க பாக்குறாங்க. அப்ப கடவுள் இருக்காரா இல்லையான்றதுலதான் அவங்களுக்கும் ஆத்திகருக்கும் நாத்திகருக்கும் அந்த வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கிறது. பிரபஞ்சம் எல்லாருக்கும் கண்ணுல பார்க்கக்கூடியதாக இப்ப மெட்டீரியல் வேர்ல்டு இருக்கு. அப்ப குவாண்டம் மட்டத்தில் உள்ள துணை அணு துகள்கள் இதை பின்பற்றாததால் துணை அணு துகள்களின் நிலை காரணத்திற்காக சாதாரண சட்டங்கள் கிரேக்கின் உருவாக்கம் மிகவும் அடக்கமானது. மேலும் இந்த சிரமத்தை தவிர்க்கிறது. இது பெரும்பாலான சமகால சிந்தனையாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ இந்த இருப்புக்கான காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. இப்ப சிலதுல உலகம் உண்டாக்குறதுக்கு அணுக்கள் காரணம். அப்ப அணுக்கள் இந்த ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அணுக்கள் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு துகள்கள் அதனுடைய ஒன்றிணை, அதோட சேர்க்கையினாலதான் பிரபஞ்சம் உலகம் உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு சமயத்தினரும் ஒவ்வொரு சிஸ்டம் ஆஃப் பிலாசபி இவங்க இது மாதிரிதான் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இப்ப கிரீக் பிலாசபர்ஸ் எல்லாம், ஆன்சியன்ட் கிரீக் பிலாசபர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்துல உலகம் எதனால ஆச்சு, இப்ப நீர்னால ஆயிருக்கு, தேல்ஸ் நீர்னால ஆயிருக்கு, அனாக்சிண்டர் இவங்கெல்லாம் அப்படி நெருப்புனால ஆயிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை, உலக தோற்றத்திற்கான காரணங்களை முன்வைக்கிறார்கள். அப்ப அந்த உலக தோற்றன்றது ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் மூலமாக உண்டாகிருக்கிறது என்பது, அந்த சப்ஸ்டன்ஸ் தான் இதனுடைய அந்த காரணம். அந்த இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் தான் அதன் உருவாக்கத்திற்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் அது. அப்ப இது கண்டிப்பா இருக்கும். அதை மறுப்பு சொல்ல அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு. ஏனெனில் அதன் மறுப்பு ஏதோ ஒன்றை ஏற்படுத்தும் ஒன்றுமில்லாமல் வெளியே வர முடியாது. இது அடிப்படை காரணத்தின் தன்மையை கேள்விக்குள்ளாக்குறது. ஒன்றிலிருந்து தான் ஒண்ணு வெளியில வருது, திடீர்னு அதான் எப்பயும் வர முடியாது. அப்ப ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒன்று உருவாக முடியாது என்ற அடிப்படை காரணத்தை வைக்கிறார்கள். அதை நம் அன்றாட அனுபவத்தில் அவதானிக்கிறோம். ஒன்றும் வெளியே வர முடியும் என்றால் பிறகு எதிலிருந்து எதுவும் வெளிவரலாம். ஒன்றிலிருந்து ஒன்று வெளியே வருது அப்படின்னா எதுல இருந்து எதுவும் வெளியே வரலாம். இது நம்ம மாற்றுவதில் எந்த ஒழுங்கு உணர்வையும் எழுப்புகிறது. அப்போ ஒரு எல்லாத்தையும் ஒரு லாஜிக்கலான ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. இப்ப இது இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படித்தான். அப்ப ஒன்றிலிருந்து ஒன்று வெளியே வர முடியுதுன்னா எதுல இருந்து இவங்க வருதுன்னா, அப்ப அங்க அதனுடைய இருப்பு அதுக்குள்ளதான் இருக்கு. அங்கிருந்துதான் அது தோன்றுது, அது அங்கிருந்து அது வெளியில வருது. அப்ப இந்த காரணத்திலிருந்து இந்த காரியம் உருவாகுது என்ற கருத்தை நம்ம கருத்தை உணர முடியுது. கலாம்வாதத்தை முன்வைப்பவர்கள் ஒரு மனோ தத்துவ அபத்தமாக கருதுகின்றனர். தத்துவ ரீதியாக பார்த்தால் தத்துவ வரலாற்றில் கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. அது கலாம்வாதம் இந்த அண்டவியல் வாதத்தை அவர் எப்படி சொல்றேன்னா, ஒரு மனோதத்துவ அபத்தமாக கருதுகின்றனர். அபத்தம் அப்படின்ற மாதிரி. அது மனோதத்துவ ரீதியில அதை பார்க்கும்போது அது ஒரு ஆண்டாலஜிக்கலா இருக்க ஒரு அண்டவியல் இந்த பிரபஞ்சம் இது சார்ந்த விஷயங்களை பத்தி பேசும்போது மனோதத்துவம் அபத்தமாக கருதக்கூடியதாக இருக்கிறது. கிழக்கு மற்றும் மேற்கத்திய மரபுகள் இரண்டிலும் காரண காரியத்தின் தன்மை அண்டவியல் வாதத்தின் சமகால விவாதங்களில் நாம் நம்மை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வோம். அப்ப கிழக்கு மேற்கத்திய மரபுகள் இரண்டிலுமே காரண காரியத்தின் தன்மை அண்டவியல் வாதத்தின் சமகால விவாதங்களில்
நாம் நம்மை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வோம். அதாவது ஆம், காரண காரியம் வந்து எல்லா எல்லா சமயங்களையும் வந்து மரபுகளையும் காரண காரியங்கள் உண்டு. மேற்கத்திய கலாச்சாரங்களில் காணப்படுகின்ற மத ரீதியான காரண காரியங்கள் கிழக்கு கீழை நாடுகளிலும் கீழை மரபுகளிலும் இந்த காரண காரியங்கள் தன்மையில் வந்து காணப்படுகிறது. அது இதை சார்ந்துதான் அதுவும் பின்பற்றி அந்த விவாதங்களை எழுப்புகின்றன. இப்போதைக்கு அந்த விவாதங்கள் வந்து பெரும்பாலான விமர்சகர்கள் விவாதத்திற்கான வாதத்தின் இரண்டாவது அடிப்படை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். என்னன்னா, பிரபஞ்சம் இருக்க ஆரம்பித்தது கலாம் அண்டவியல் வாதத்தின் மிகவும் சர்ச்சைக்குரிய பகுதி இது. பிரபஞ்சம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு அதிபர் சொல்றாரு. அண்டவியல் வாதம் பிரபஞ்சம் வந்து முக்கியமான ஒரு பகுதி. அதை அடிப்படையா வச்சுதான் அவனுடைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆரம்பிக்குது. அப்ப இந்த பிரபஞ்சம் வந்து இருக்க ஆரம்பிச்சு, அப்ப எங்க இருக்க ஆரம்பிச்சு, அது எப்ப தோன்றுச்சோ, எங்க இருந்து தோன்றுச்சோ அங்க இருந்து இப்ப இருக்கு. பிரபஞ்சம் இருக்கு. பிரபஞ்சத்துக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட கடந்த காலம் உள்ளது அல்லது அது இருக்க தொடங்கியது. கிரேக் 2 வகையான வாதங்களை முன்வைக்கிறார். இதுக்கு வந்து கடந்த காலம் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கு அப்படின்றது இல்லை. இது வந்து முன்னாடியே இருக்கு. அது கடந்த காலங்களை கொண்டதாகவும் இருக்கிறது. அப்ப தத்துவத்தை திடீர்னு புதுசா வந்து வரல. அது வந்து ஒரு அடிப்படையான ஒரு காரணத்திலிருந்துதான் அது தோன்றி இப்பொழுது வந்து இருப்பில் இருக்கிறது. இது வந்து வேற வந்து வாதம் என்னன்னா, தத்துவ வாதங்கள் இதுல உண்டு. இப்ப தத்துவ வாதங்கள் மூலமா எப்படி அதை வந்து ப்ரூவ் பண்ணாங்கன்னா, விவாதிக்கிறாங்கன்னா, விஞ்ஞான ஆதாரங்களை விட தத்துவ வாதங்கள் நீண்ட காலமாக உள்ளது. இப்ப விஞ்ஞான ஆதாரம்ன்றது வந்து அறிவியல் பூர்வமான அது நிரூபிக்கக்கூடிய வகையில் ஒரு சான்றுகளோடு கூடிய ஆதாரங்களை முன்வைக்கக்கூடிய விளக்கங்களை கொடுக்கக்கூடியது, அது உறுதிப்படுத்தக்கூடியது. இப்ப தத்துவ வாதங்கள் வந்து நீண்ட காலமாக உள்ளன. தத்துவ விவாதங்கள் வந்து எப்ப இருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிளேட்டோ அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. டயலெக்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்றதுல பார்த்துப்போம். அப்ப அந்த மெத்தட் வந்து இந்த விவாத முறை தான் அது. அவங்க ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அப்ப அவரு சொல்லக்கூடிய பதில் வந்து அது சரி அல்லது சரி என்றால் ஏற்றுக்கொள்வதும், அது தவறு என்றால் அதை இவர்களுடைய பார்வையில தவறாக இருந்ததுதான் அது தவறு என்று சுட்டிக்காட்டுவதும், அதை மறுப்பு தெரிவிப்பதும், அதற்கு இனமான சில வேறு ஒரு மேற்கொள்ளையர்கள் காட்டுவதுமாக இப்படியாக ஒரு விவாத முறை அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டே இருந்தது. அரிஸ்டாட்டில் தொடங்கி பிளேட்டோ, சாக்ரட்டிஸ்ல இருந்து பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் இப்படி அப்படியே தொடர்ந்து வந்துருச்சு. அப்ப உண்மையில் வந்து அறிவியல் சான்றுகள் 20ஆம் நூற்றாண்டில் மட்டுமே வழங்கப்படுகின்றன. இந்த அறிவியல் சான்று வந்து தத்துவ ரீதியான சான்றுகள் வந்து நீண்ட காலமா இருக்கு. அறிவியல் சான்றுகள் வந்து 20ஆம் நூற்றாண்டில் மட்டுமே வழங்கப்படுகின்றன என்று குறிப்பிடுகிறார்கள். இதன் விளைவாக உருவான மனோதத்துவ அபத்தத்தை மையமாக கொண்ட தத்துவவாதங்கள் உண்மையான முடிவெளிகளை ஏற்றுக்கொள்வது. இப்ப மனோதத்துவ அபத்தத்தை மையமாக கொண்ட தத்துவவாதங்கள் வந்து அது மனம் சார்ந்தது, உளவியல் சார்ந்தது, தத்துவம் நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கிறது. ஆனா அறிவியல் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்தது வந்து அது ஆதாரங்களை மையமாக கொண்டு அது செயல்படக்கூடியது, விளக்கக்கூடியது, ஒரு முடிவை கொண்டு வரக்கூடியது. மேற்கத்திய தத்துவத்தின் வரலாறு தத்துவவாதிகளால் நிரம்பியுள்ளது மற்றும் கணிதவியலாளர்கள் தங்கள் வாதங்களை முன்வைக்க முடிவெளிகளின் கருத்தை பயன்படுத்துகின்றனர். இப்ப மேற்கத்திய தத்துவத்தின் வரலாறு வந்து தத்துவவாதிகளால் தான் நிரம்பியுள்ளது மற்றும் வந்து கணிதவியலாளர். இப்ப அரிஸ்டாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து எல்லா துறைகளிலுமே ஒரு சிறந்த கல்வியாளரா இருந்திருக்காரு. தத்துவவாதியா இருக்காரு, ஒரு பயாலஜிக்கல் இதுல இருக்காரு, கணிதவியலாளரா இருக்காரு. அவரு எல்லாமே வந்து அவரு ஒரு பொலிட்டிஷியன், இப்படி எல்லாத்துலயுமே வந்து அவரு திறமை வாய்ந்தவராக, எல்லா ஒரு அறிவும் பெற்றவராக, ஒரு சிறந்தவராக அவர் விளங்கினார். அப்போ வந்து அதனால் வாதங்களை வந்து முன்வைக்க முடிவுகளின் கருத்தை பயன்படுத்துகின்றனர். அப்ப இருப்பு வந்து அது கலாம் அண்டவியல் ஆதரவாளர்களால் சவால் செய்யப்பட்ட உண்மையான முடிவெளி பற்றிய கருத்துவாதம். அப்ப ஒவ்வொரு சமயத்திற்கும் உள்ள கருத்துவாதம் வந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அதனுடைய வந்து முரண்பாடுகளும் காணப்படுகிறது. சில மதங்கள் வந்து ஒரு பொதுவா வந்து ஒரு மேற்கத்திய கலாச்சாரங்கள் உள்ள மதங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை தான் அடிப்படையா வச்சு இவங்க சொன்னாங்கன்னா அப்ப இந்த கோட்பாடுகள் எதுனா அது அப்படிதான்.
அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை, யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதை வந்து அதை அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அவங்க வந்து யாரும் இல்லை, பண்ணக்கூடாது என்பது அந்த மதத்திற்கான ஒரு சட்டதிட்டங்கள், கோட்பாடுகள். ஆனா மேலும் சில மதங்கள்ல வந்து அவங்க வந்து மற்றவர்களே அவர்கள் உள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த மதத்திலிருந்து வேற மதங்களுக்கு போறவர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மறுபடியும் அவங்க அதுல சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க. அப்ப அவங்களுடைய சட்டதிட்டம், கட்டுப்பாடு, கோட்பாடுகளுக்கு அவர்கள் அடக்கப்பட்டவர்களாக, அவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக மட்டும் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த சேகரிப்பின் கூறுகள் உண்மையான முடிவிலேயே கொண்டிருப்பது சாத்தியமற்றது. மேலும் அதுவும் குறிப்பாக அடுத்தடுத்து சேர்ப்பதன் மூலம் உண்மையில் எல்லையற்ற சேகரிப்பு என்பது சாத்தியமற்றது. நிறைய மாற்றங்கள் வந்து சமயங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வருது. ஒரு முடிவு வருதுன்னா அது ஒரு மாற்று கருத்து, அது எல்லாமே மாறக்கூடியது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே இதுதான் முடிவுன்ற ஒரு இது வராது. ஒரு முடிவுக்கு அவங்க வரும் பொழுது இன்னொருத்தர் அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அப்ப வேற ஒரு முடிவு வருது. அப்ப அதுவும் இல்லை, இது வேற, அப்ப இன்னொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதோடைய முடிவு மாறி இன்னொரு முடிவுக்கு வர்றாங்க. இப்படி அது என்னுடைய எல்லைகள் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அதனுடைய உண்மை சேகரிப்பு வந்து எல்லையற்ற சேகரிப்பு சாத்தியம். அது இல்லாதனால ஒரு கருத்துக்கு தான் அவங்க வந்து மதிப்பளிக்கணும், அதை ஏத்துக்கணும். இந்த சேகரிப்பின் வந்து இரண்டாவது உருவாக்கம் குறிப்பாக கருத்துக்கு பதிலளிக்கிறது. நாம் எப்படி வந்தோம் என்பதற்கான குறிப்பிட்ட காரணம் தற்போதைய தருணம். இந்த காரணமின்மைதான் கிரேக் கருத்துப்படி மனோதத்துவ அபத்தத்தில் விளைகிறது. அப்படி சொல்றார். அதாவது குறிப்பிட்ட காரணம் வந்து தற்போதைய தருணம். இந்த காரணமின்மைதான் கிரேக் கருத்துப்படி மனோதத்துவ அபத்தத்தில் விளைகிறது. ஜெர்மன் கணிதவியலாளர் டேவிட் ஹில்பர்ட் இன் கிராண்ட் ஹோட்டலின் புகழ்பெற்ற சிந்தனை பரிசோதனை கலாம்வாதத்தின் ஆதரவாளர்களால் உண்மையானதை ஏற்றுக்கொள்வதில் உள்ள அபத்தத்தை காட்டவும் பயன்படுகிறது. இப்ப அந்த ஒரு ஹோட்டல் விஷயத்த வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாரு. அப்ப நிறைய பேர் அங்க வராங்க போறாங்க, வந்து எல்லாரும் அங்க தங்கி இருக்கிறது இல்ல. அப்ப வந்து போயிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் அந்த ஹோட்டல்ல வந்து நடைபெறுது. எல்லாருடைய தேவையும் இதாகுது, வராங்க போறாங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டு போறாங்க. அது நிரந்தரமா வந்து ஒரு கருத்து, ஒரு முடிவான ஒரு முடிவை கொண்டு வருவது அது வந்து அவ்வளவு லேசானது இல்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஆதரவாளர்கள் உண்மையானதை ஏற்றுக்கொள்வதில் உள்ள அபத்தத்தை காட்டவும் இது பயன்படுத்தப்பட்டது. சிந்தனை பரிசோதனையானது முற்றிலும் தர்க்க ரீதியாக சீரானது மற்றும் ஒரு பகுதியாக உள்ளது. சிந்தனை பரிசோதனையானது முற்றிலும் தர்க்க ரீதியாக சீரானது. அது வந்து ஒரு முடிவு வருது, ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, முடிவை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவற்றின் ஒரு இருப்பு, இப்ப பிரபஞ்சமா இருக்கட்டும், கடவுளா இருக்கட்டும், அவங்களுடைய இருப்பு இருக்கு அப்படின்னா அது தர்க்க ரீதியான ஒரு முறையில் அவற்றை ஆராய்ந்து அதற்கான ஒரு பதிலை கண்டுபிடிப்பது. தர்க்க ரீதியான இப்ப சாக்ரட்டிஸ் வந்து இப்ப சொல்ற லாஜிக்கலா சொல்லும்போது இப்ப அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் வந்து ஆரம்பத்துல வந்து சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து எல்லா மனிதர்களும் வந்து இறக்கக்கூடியவர்கள். இப்ப சாக்ரட்டிஸ் ஒரு மனிதர் அப்படின்றால் அவரும் இறக்கக்கூடியவர் தான். இப்ப ஒரு மனிதன் இறப்பு அப்படின்றது வந்து அது இயற்கையான ஒரு விஷயம்தான். இப்ப அதுல வந்து எல்லா மனிதர்களுமே இறக்குறாங்க அப்படின்னா அப்ப சாக்ரட்டிஸ் யாரு? ஒரு மனிதர். அப்ப வந்து சாக்ரட்டிஸும் இறக்கக்கூடியவர் தான். சாக்ரட்டிஸ் ஒரு இறக்கக்கூடியவர் என்பதற்கு முன் வைக்கக்கூடிய பிரின்சிபல் வந்து எல்லா மனிதர்களும் இறக்கக்கூடியவர்கள். அதுல சாக்ரட்டிஸ் மனிதராக இருந்தால் சாக்ரட்டிஸும் இருந்துதான் போவார். இது போன்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்து கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. அப்ப இது தர்க்க ரீதியாக சொல்லப்படுகிறது. அதுபோல ஒரு உருவாக்கம், ஒரு விஷயம் வந்து உருவாக்குவதற்கு, ஒரு பொருளை உருவாக்குவதற்கு இந்த தர்க்க ரீதியான இப்ப அரிஸ்டாட்டிலோட இதை கோட்பாடுபடி தர்க்க ரீதியாக ஒரு பொருள் உருவாக்குவதற்கு 4 காரணங்கள் உண்டு, 4 விஷயங்கள் இருக்கு. 4 சேரும் போதுதான் ஒரு பொருள் வந்து உருவாக்குது. பொருளை வந்து அதுக்கான ஒரு பானை செய்யணும்னா அதுக்கு ஒரு மண் வேணும். அது வந்து சப்ஸ்டன்ஸ் தான் வந்து காரணம், சப்ஸ்டன்ஸ். அது வந்து துணை காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிசென்ட் காஸ் வந்து அதோடைய தண்டு சக்கரம். அதை வச்சுதான் அந்த மண்ணை அந்த தண்டு சக்கரத்துல வச்சு ஃபார்மல் காஸ், எந்த ஃபார்மல்ல இந்த மாதிரி அதை உருவாக்குறோம், அது பானையா உருவாக்குறோமா, அது ஜாடியா உருவாக்குறோமா அப்படின்றத வந்து அது ஃபார்மல் காஸ் அப்படின்றாரு. ஃபைனலா அது வந்து அந்த ஒரு வடிவத்தை பெறுது. இப்ப இவர் வந்து அதை செய்யக்கூடியவர் வந்து அந்த குயவன் தான் இதுல வந்து
உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பானை உருவாக்குவதற்கு ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் தான் உலகத்தை உருவாக்குறதுக்கு ஒருத்தர், பானை உருவாக்க ஒரு குயவன் இருப்பது போல இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு ஒரு ஒருத்தர் வேணும். அந்த ஒருத்தர் வந்து கடவுள். கடவுள் தான் இந்த உலகத்தை உருவாக்க முடியும். அவர் வந்து அவர் வந்து அதான் அவரு அந்த கடவுளுக்கு வந்து இந்த குயவனை ஒப்பிட்டு சொல்றாரு. இந்த துணை காரணம் காசு ஃபைனல் காசு போது இந்த எல்லாமே சேர்ந்துதான் அந்த பானை உருவாவதற்கு காரணமாகிறது. அப்ப உலக உருவாக்கத்திற்கும் பிரபஞ்சம் உருவாக்குவதற்கும் சில காரணங்கள் காம்போசிஷன் வந்து தேவைப்படுது. இந்த காம்பினேஷன் தான் அந்த உலகம் வந்து பிரபஞ்சம் உருவாக்குறது அப்படின்றது மேற்கத்திய தத்துவ கருத்துக்களாக இருக்கிறது. இப்ப சிந்தனை பரிசோதனை சிலது வந்து பரிசோதனையின் மூலமாக சில காரியங்களை வந்து முன்வைக்கிறார்கள். சில பரிசோதனை மூலம் நிறைய வந்துருச்சு. இப்பெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்கங்கள் சொல்லுவதற்கும் அறிவியல் பூர்வமான சிந்தனைகள் நிறையவே வந்துருச்சு. அப்ப அந்த சிந்தனைகள் மூலமாக ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தருடைய இருப்பை வந்து அவர்கள் ப்ரூவ் பண்ண முயற்சிக்கிறாங்க. இப்ப முடிவெளியின் கருத்தின் மனதை வளைக்கும் இயல்பை பிரதிபலிக்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் கலாம்வாதத்தின் முக்கிய ஆர்வம் அபத்தமான முடிவுகள் ஆகும். அப்ப முடிவெளியின் கருத்தின் மனதை வளைக்கும் இயல்பை பிரதிபலிக்கும் பொருள் எதுவாக இருந்தாலும் அது வந்து கலாமின் வாதத்தின் முக்கிய ஆர்வம் அபத்தமான முடிவு அப்படின்றதுக்கு தான் கருத்து சொல்லுது. கிராண்ட் ஹோட்டல் போன்ற ஒன்றின் உண்மையான இருப்பு ஹில்பர்ட்டால் முன்வைக்கப்பட்டது. ஒரு எல்லையற்ற ஹோட்டல் இது முற்றிலும் நிரம்பியுள்ளது. எப்போதும் எண்ணற்ற புதிய இடமளிக்கும். இப்ப இந்த இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் இருப்பு அல்லது கடவுளின் இருப்பு இதெல்லாம் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. அதை வந்து அது பற்றியதான ஒரு விவாதங்கள் வந்து ஏற்படுதுல. இப்ப இந்த விவாதங்கள் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து புதிய புதிய மனிதர் விருந்தினர் வந்து உள்ள வர்றாங்க, உள்ள போறாங்க. அப்ப அங்க எண்ணற்றவர்கள் புதிய விருந்தினர்களுக்கு இடமளிக்குது. அப்ப புது புது கருத்துக்களை சொல்லக்கூடிய தத்துவவாதிகளும் விஞ்ஞானிகளும் புதிதாக ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த அறிவியல் ரீதியான, தத்துவ ரீதியான, மனோ தத்துவ ரீதியான இப்படியாக பல விவாதங்களை முன்வைக்கிறாங்க இந்த இருப்பை நிரூபிப்பதற்கு. இப்ப அறிவியல்வாதம் அடுத்து தத்துவவாதம் போய் இப்ப அறிவியல்வாதம் 20ஆம் நூற்றாண்டின் வருகையுடன் அண்டவியல் உலகில் ஏற்பட்ட அறிவியல் முன்னேற்றம் பிரபஞ்சத்தின் இறுதி இயல்பு பற்றிய கேள்விகள் நவீனத்தின் வரம்பிற்குள் வந்தன. இப்ப 20ஆம் நூற்றாண்டின் வருகையுடன் அண்டவியல் உலகில் ஏற்பட்ட அறிவியல் முன்னேற்றம் அப்ப அது அன்டாலஜிக்கல் வேர்ல்ட்ல இருந்து விவாதத்திலிருந்து இப்ப அறிவியல் அது வந்து ஒரு முன்னேறி அடுத்த அளவுக்கு வந்து அறிவியல் முன்னேற்றம் வந்து ஏற்படுது. அப்ப இந்த பிரபஞ்சத்தின் இறுதி இயல்பு பற்றிய கேள்வி வந்து நவீனத்தின் வரம்பிற்குள் வந்தது. அப்ப அவங்க ஆண்டாலஜிக்கலா கேட்டுட்டு இருந்த கேள்வி வந்து அறிவியல் ரீதியா விஞ்ஞான ரீதியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விஞ்ஞானம் வந்து முன்பு மதம் மற்றும் தத்துவத்தின் களத்தில் மட்டுமே இருந்தது. விஞ்ஞானம் இருந்துச்சு, ஆனா மதம் தத்துவம்ன்றது களத்துல இருந்துச்சு. இப்ப அதோடைய பெரும் வெடிப்பு பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடாக மாறியது. இப்ப அதோடைய பெரும் வெடிப்பு, அதோடைய மாற்றம், அதனுடைய பரிணாமம் வந்து பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடாக அது மாறியது. சுவாரஸ்யமாக இதே கோட்பாடுதான் கலாம் அண்டவியல் பாதுகாவலர்களால் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றினதான எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு கேள்வி, இந்த விவாதங்கள் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. எப்படி தோன்றியது, எப்படி இதற்கான காரணம் என்ன, யாரால் தோன்றியது, எப்படி தோன்றியது, காம்பினேஷன் என்ன, எந்த காம்பினேஷன்ல தோன்றுது, இப்படிப்பட்டதான கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. சுவாரஸ்யம் இதே கோட்பாடான கலாம் அண்டவியல் பாதுகாவலர்களால் பயன்படுத்தப்படுகிறது. இருக்க தொடங்கிய ஒரு பிரபஞ்சத்திற்காக வாதிடுவதற்கான வாதம் ஐன்ஸ்டீனின் சமன்பாடுகளில் தொடங்கி விரிவடையும். ஐன்ஸ்டீன் சமன்பாடு வந்து அது அறிவியல் பூர்வமாக அது நிரூபணம் உடையதாக இருக்கிறது. இருக்க தொடங்கிய ஒரு பிரபஞ்சத்திற்காக வாதிடுவதற்கான வாதம் இவர் ஐன்ஸ்டீனின் சமன்பாடுகள் தொடங்கி விரிவடைது. பிரபஞ்சத்தின் மாதிரியின் பொதுவான சார்பியல் கோட்பாடு சிவப்பு மாற்றம் விளைவை
எட்வின் ஹப்பிள் அவதானித்ததன் மூலம் இது உறுதிப்படுத்தப்பட்டது. அண்டவியல் அறிஞர்கள் பெரு வெடிப்பு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது வந்து அண்டவியல்ல உள்ள எல்லா அதுல உள்ள நிறைய கோள்கள் இருக்கு, அப்படியே பிரபஞ்ச விண்மீன்கள் அப்படி எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வெடிப்பு, அப்படியே பரிணாமம், அது பிரதிபலிப்பு, இது எல்லாமே வந்து அதுல விரிவடைகிற ஒரு சூழ்நிலை. அது அந்த கோட்பாட்டை வந்து இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த கோட்பாட்டின் மைய கருத்து வந்து நமது பிரபஞ்சம் அதன் இடம் மற்றும் நேரத்துடன் உண்மையில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்கியது. அது நித்தியமானது அல்ல. எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளியில தான் ஆரம்பிக்குது. அது ஒரு புள்ளி, ஒரு சர்க்கிளா இருக்கட்டும், அது வந்து எங்க ஆரம்பிக்குது, ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு அதை சுத்தி வந்து அந்த இடத்துல நிக்குது. அப்ப ஆரம்பிக்கிறது வந்து ஒரு புள்ளியில தான் ஆரம்பிக்குது. இப்ப ஆரம்பிக்கிற இடம் அது வந்து எத்தனையோ வேறு வடிவங்களை வந்து உண்டாக்கலாம். ஆனா ஆரம்பிக்கிறது வந்து ஒரு புள்ளியில தான் தொடங்குகிறது. பிரபஞ்சத்தின் மைய கருத்து, கோட்பாட்டின் மைய கருத்து வந்து பிரபஞ்சமும் அதன் இடம் நேரத்துடன் உண்மையில வந்து அதோடைய இடம், நேரம், அது எல்லாமே வந்து புள்ளியில தான் ஆரம்பிக்குது. இப்ப கலாம் அண்டவியல் வாதத்திற்கு மற்றொரு அறிவியல் ஆதாரம் உள்ளது. வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதி என்ட்ரோபி விதி. ஆற்றல் என்றால் என்ன என்று இந்த சட்டம் கூறுகிறது. அப்ப இந்த ஆற்றல் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறார், அது விளக்க முயற்சிக்கிறார். வெப்ப இயக்கவியலின் 2வது இது. இப்போ டைனமிக் இருக்கு அப்படின்னா வெப்ப ஆற்றலை வந்து இயக்க ஆற்றலை வந்து வெப்ப ஆற்றலா மாத்துது. அப்ப அது மாதிரி வெப்ப இயக்கவியலின் 2வது விதி அப்படின்போது என்ட்ரோபி விதி. இது வந்து ஆற்றல் என்றால் என்ன என்பதை, அப்படியே ஆற்றலை வந்து இது என்ன என்பதை பற்றிய விளக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. அதன் இருப்புக்கு வந்து ஒரு காரணம் உள்ளது. மேலும் வந்து பிரபஞ்சம் நித்தியம் என்ற கருத்தை நாம் அர்த்தமுள்ளதாக வைத்திருக்க முடியாது. நித்தியம்னு எதை சொல்ல முடியும்? உலகம் எல்லாமே வந்து மாற்றத்திற்கு உட்பட்டது, மாறக்கூடியது. அது வந்து அது நிகழ்ந்து கொண்டே அது நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஓரிடத்தில் அப்படியே வந்து ஒரு ஜடமா அப்படி இருக்கிறது இல்லை. ஜடப்பொருளா இருந்தாலுமே அதுவும் சில மாற்றங்களுக்கு உட்பட்டதாக தான் காணப்படுகிறது. மாற்றம் இல்லாமல் இதுல உலகத்துல வந்து மாற்றங்கள் மட்டும்தான் நிரந்தரமானது, நித்தியமானது. இப்போ மாறிக்கிட்டே இருக்கும், எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். பிரபஞ்சமா இருக்கட்டும், அது உள்ளவைகளாக இருக்கட்டும், எல்லாம் வந்து மாற்றத்திற்கு உட்பட்டவையாக தான் இருக்கிறது. கலாம் அண்டவியல் வாதம் மேலும் சென்று காரணம் என்று வாதிட முயற்சிக்கிறது. இப்ப எல்லாத்துக்கும் வந்து இந்த காரணம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கருத்து. அந்த காரணம் இல்லாம எந்த ஒரு இருப்புமே இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளுடைய இருப்போ, அது ஆரம்பமோ, துவக்கமோ, தோற்றமோ, அதெல்லாம் வந்து ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஆரம்பிக்கிறது. பிரபஞ்சம் ஒரு தனிப்பட்ட கடவுள். இந்த வாதத்திற்கு நாம் மேலும் செல்ல மாட்டோம். இருப்பினும் கலாம் பிரபஞ்சவியலுக்கு எதிராக எழுப்பப்பட்ட சில விமர்சனங்களை பார்ப்போம். விஞ்ஞானிகள் மற்றும் நாத்திகர்களின் வாதம். அப்ப விஞ்ஞானிகள் நாத்திகர்கள் வாதம். இப்ப கடவுள் இருப்பு, பிரபஞ்சம் ஒரு தனிப்பட்ட கடவுள், அந்த மாதிரி கடவுளுடைய இருப்பு அப்படின்னு வரும் பொழுது விஞ்ஞானிகள் மற்றும் நாத்திகர்களின் வாதம் வந்து வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப கடவுளுடைய இருப்பை கடவுள் இருக்கிறார் என்று ஒரு சாரார் சொல்லும் பொழுது விஞ்ஞானிகள் மற்றும் நாத்திகர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். அவங்க வந்து விமர்சிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா கடவுள் இருப்பை வந்து அதை வந்து உணர்வு பூர்வமாக தான் நம்ம சொல்ல முடியும், அது தத்துவ ரீதியாக தான் நம்ம சொல்ல முடியும். அறிவியல் பூர்வமாகவோ அல்லது பக்தறிவுவாதத்தின் மூலமாகவோ அதை புரிந்து கொள்வது அது கடினம். இப்ப இது சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள் என்ன? கலாம் அண்டவியல் வாதம் அதன் ஆய்வறிக்கையை உறுதிப்படுத்த பிரபஞ்சத்தின் காரணம் பற்றி அறிவியல் ஆதாரங்களை பயன்படுத்துகிறது. பிரபஞ்சத்தின் காரணத்துக்கு வந்து அந்த ஆய்வறிக்கை உறுதிப்படுத்துறதுக்கு அறிவியல் ஆதாரங்கள் தான் பயன்படுத்துறாங்க. இருப்பினும் வந்து சில விஞ்ஞானிகள் இந்த தாக்கங்களுடன் உடன்படவில்லை. அந்த அறிவியல் பூர்வமான ஒரு உறுதிப்பாட்டை, ஆதாரங்களை சிலர் வந்து விஞ்ஞானிகள் வந்து ஒத்துக்கல. உதாரணம் வந்து வாதங்களில் ஒன்று என்னவென்றால், அறிவியல் சொற்பொழிவில் ஒருமை நிலை இயற்பியலின் இயற்கை விதிகள் இல்லாத இடத்தில் இயல்பாகவே குழப்பம் மற்றும் கணிக்க முடியாதது என்று வாதிடப்பட்டது. சில வந்து
அறிவுபூர்வமான ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வந்து முன்வைக்கல அப்படின்னா சிலதுக்கு வந்து அந்த ஆதாரங்களை வந்து முன்வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்ப அப்படி இல்லாத பட்சத்துல அந்த எப்படி அதை வந்து நம்ம நிரூபிக்க முடியும்? நிரூபணம் பண்றதுக்கான சாத்தியக்கூறு வந்து அங்க இல்ல என்றது வாதிடப்படுது. இந்த கோட்பாடு வந்து பல பரிமாணங்கள், சரம் கோட்பாடு அல்லது உம் பல வகைகள் பற்றி பேசுகின்றன. இந்த கோட்பாடு வந்து பரிணாமம் வந்து சாரம் கோட்பாடு அல்லது பல வகைகளை பற்றி பேசுகின்றது. அவை வந்து இதுவரை வந்து எந்த அனுபவ ஆதாரங்களுடன் உறுதிப்படவில்லை. அனுபவ ஆதாரங்களை வச்சு வந்து உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா அனுபவம்ன்றது அவர்கள் அனுபவித்தால்தான் அதை உணர முடியும். இது ஆதாரங்களா இப்ப சொல்லலாம், கேட்கலாம். ஆனா அதை உணரக்கூடிய, அதை அனுபவிக்கக்கூடியவர்கள், அனுபவித்தவர்கள் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அதை மட்டும் உறுதிப்படுத்த முடியும். மற்றவங்களால கேட்க முடியாது. கேட்கலாம். ஆனா அதை உறுதிப்படுத்துறது வந்து வெறும் அவர்களை பேச்சை மட்டும் வச்சு அதை உறுதிப்படுத்த முடியாது. இந்த விமர்சனங்களும் மத ஆதரவாளர்கள் பதிலளித்துள்ளனர். மேலும் வந்து விவாதங்கள் தொடர்கின்றன. இது வந்து சமகால மத தத்துவத்தில் விவாதங்களுக்கு மிகவும் பணக்கார மற்றும் ஆத்திரமூட்டும் பகுதியாகும். இந்த விவாதம் வந்து சமகால மத தத்துவத்தில் விவாதங்களுக்கு மிகவும் பணக்கார மற்றும் ஆத்திரமூட்டும் பகுதி. அதாவது சமயங்கள்ல வந்து தத்துவ ரீதியா சொல்லப்படுற காரியங்கள்ல வந்து இப்ப வந்து அந்த காலத்துல வந்து யூத மதங்கள் இருந்தது. அது மாதிரி இஸ்லாம் மட்டும் வருது. அந்த இஸ்லாம் வந்து அந்த நாட்டிற்குரிய அந்த மதத்தினர் வந்து அந்த மதமே வந்து ஒரு அரசாங்க மதமாகவே இருந்தது. அந்த அரசாங்க மதம் அந்த அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள் மதமும் அந்த அரசியலும் வெவ்வேறாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்று தொடர்படியாக சார்ந்ததாகவே இருந்தது. அப்ப அந்த மதத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். சில சட்டதிட்டங்களை அவர்கள் அந்த மதத்தினர் அந்த நாட்டிற்குரிய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அவற்றை மீறுவதற்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை. மீறி போகிறவர்கள் மறுபடியும் அந்த சமயத்துல வந்து மதத்தில் சேர்ந்திருக்க முடியாது. பிற மதத்தினரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த சட்டத்திட்டம் கடுமையான சட்டத்திட்டங்களை அவர்கள் வைத்திருந்தனர். ஆனா கிறிஸ்தவ பாரம்பரிய அந்த கிறிஸ்தவ யூதர் காலத்தில் கூட சில சட்டத்திட்டங்கள் அது கடுமையாக இந்த மதம் வந்து இவர்களுக்கு உரியது மட்டும்தான், இது மற்றவர்களுக்கு இதில் அனுமதி இல்லை, இவர்கள் மட்டும்தான் இந்த ராஜ்யத்துல வந்து இருக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு கோட்பாடுகளை வைத்திருந்தனர். அடுத்து வந்து டெலிலாஜிக்கல் வாதம். இது வந்து ஒரு தொலைநோக்கு வாதம். அதன் பாரம்பரிய வடிவத்தில் தாமஸ் அக்வினாஸின் 5 ஒரு பகுதியாக காணப்பட்டது. தொலைநோக்கு வாதம் வந்து அண்டாலஜிக்கல் வாதத்தை பார்த்தோம். இப்ப டெலிலாஜிக்கல் வாதம் பார்க்கும்போது இது தாமஸ் அக்வினாஸின் 5 ஒரு பகுதியாக இது காணப்பட்டது. இது வந்து அறிவார்ந்த வடிவமைப்பு வாதமாக வில்லியம் பெரியால் மேலும் விவாதிக்கப்பட்டது. அந்த அறிவார்ந்த வடிவமைப்பு வாதமா இவங்க வந்து அதை எடுத்து ஒரு வாதமா அதை விவாதிக்கிறாங்க. அப்ப இது வந்து 19ஆம் நூற்றாண்டு சுவாரஸ்யமாக அறிவார்ந்த வடிவமைப்பு வாதம் ஏற்கனவே விமர்சிக்கப்பட்டது. அதை மறுபடியும் இவங்க வந்து ஓடிட்டு காட்டுறாங்க. டேவிட் ஹியூம் தனது உரையாடல்களில் இயற்கை மதம், அதாவது பேலிக்கு முன் இருந்தது, தனது வாதங்களை வளர்த்திருக்கிறார். சார்லஸ் டார்வினின் பரிணாம கோட்பாட்டின்படி தாக்கங்கள் மேலும் புத்திசாலித்தனமான வடிவமைப்பு வாதத்தை மறுத்தார். அப்ப இந்த அறிவார்ந்த வடிவமைப்பு வாதம் வந்து ஏற்கனவே விமர்சிக்கப்பட்டது. அப்ப இயற்கையிலேயே வந்து இயற்கை மதம் வந்து இது பேலிக்கு முன்னே இருக்கு. இயற்கை மதம் அப்படின்றது வந்து இது வந்து இந்த மதங்கள் வந்து எப்படி வருது, ஒரு இறை அச்சம் என்பதன் மூலமாக இயற்கையாக தோன்றக்கூடிய ஒரு சமயமாக இருக்கிறது. சமயங்கள் வந்து எல்லாரும் ஒரு சமயத்துக்கு வந்து ஒரு பயந்தவர்களாக இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சமயம் அந்த இயற்கையை கூட பார்த்து பயப்படுவாங்க. சமயங்களை பார்த்து, சமய நம்பிக்கையில பார்த்து, கடவுளை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. இப்ப அந்த நம்பிக்கை தான், இறை அச்சம் தான் இந்த சமயங்களை உருவாக்குறதுக்கு அந்த காலத்துல உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாவே இருந்திருக்கு. சார்லஸ் டார்வின் பரிணாம கோட்பாட்டின் தாக்கங்கள் மேலும் புத்திசாலித்தனமான வடிவமைப்பு வாதத்தை மறுத்தார். அப்ப டார்வின் வந்து பரிணாம கோட்பாடு, அது சில இயற்கையா இருக்கிறதுன்னு அது பரிணாம கோட்பாடோட தாக்கம் வந்து
புத்திசாலித்தனமான வடிவமைப்புவாதத்தை கூட மறுக்கிறாரு. அப்ப எது இயற்கையா இருக்குது, இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கும்போது இதுல வந்து புத்திசாலித்தனமாவோ அல்லது ஒரு அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடியது எதுவும் இல்லை. மேலும் வந்து நன்மைக்காக மறுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் தொலைநோக்கு வாதம் 20ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் ஒரு புதிய வாழ்க்கையை கண்டறிந்துள்ளது. கடவுளின் இருப்புக்கான வாதங்கள் குறிப்பாக விஞ்ஞான சமூகத்தை பொறுத்தவரை ஒன்று இந்த மறுமலர்ச்சிக்கான முக்கிய காரணிகளில் ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட் உள்ளது. கடவுளின் இருப்புக்கான வாதங்கள் வந்து விஞ்ஞான சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இது வந்து மறுமலர்ச்சிக்கான முக்கிய காரணிகள் ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட் அப்படின்றதுல வந்து நம்ம அதுல விளக்கப்படுகிறது. அது வந்து ஃபைன் டியூனிங். மற்ற மத ஆதரவாளர்களுடன் டாக்டர் ராபின் ஹாலின்ஸ் வலுவான ஆதரவாளர்கள் ஒருவர். இப்ப இவர் வந்து ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட் இது அனுபவ ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு துப்பறியும் வாதமாகும். நிகழ்தகவு ஃபைன் டியூனிங் வாதத்தின் முக்கிய ஆய்வறிக்கை என்னவென்றால், அறிவார்ந்த பொதிந்த நனவான முகவர்கள் இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் நிலைமைகள் அந்த முடிவுக்கு மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன என்ற வாதத்தை வந்து முன்வைக்கிறது. வாதம் என்னவென்றால், பிரபஞ்சம் ஒரு பெரிய உயிர்கோளத்தை போன்றது. இது அறிவார்ந்த வாழ்க்கையை தக்க வைக்கிறது. பிரபஞ்சம் வந்து ஒரு உயிர்கோளம் வந்து என்னன்னா, இது வந்து 9 கோள்கள் இருக்கு. அந்த கோள்களுடைய ஒரு பெரிய உயிர்கோளம் தான் அந்த பிரபஞ்சம் அப்படின்றது அறிவார்ந்த வாழ்க்கையை வந்து தக்க வைக்கிறது. அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கு இடமளிக்கிறது. காலின்ஸ் 3 வகையான ஃபைன் டியூனிங் சட்டங்களை வாதிடுகிறார். அது என்னன்னா, இயல்பு, இயற்பியலின் மாறிகள் மற்றும் ஆரம்ப விநியோகம். பெரும் வெடிப்பின் போது நிறை மற்றும் ஆற்றல். அப்போ வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் போது ஒரு நிறை வருது, ஒரு ஆற்றல் வருது. அந்த பெரும் வெடிப்பின் அதோடைய மாற்றம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இந்த அளவுருக்கள் ஒவ்வொன்றையும் பொறுத்தவரை அங்கே ஒரு குறிப்பிட்ட சட்டங்களின் தொகுப்பு மற்றும் மாறிலிகள் வாழ்வதற்கு அனுமதிக்கின்றன. பிரபஞ்சத்தை ஆதரிக்கும் ஒரு அறிவார்ந்த வடிவமைப்பு பின்னர் அது நாத்திகரின் பொறுப்பாகும். அப்ப பிரபஞ்சத்தை வந்து ஆதரிக்கிறவங்க இது இருப்பு, இது இப்படிதான், இது பிரபஞ்சம் இப்படிதான் உருவாச்சு, அது ஒரு உயிர்கோளம், அது உயிர்கோளத்தை சார்ந்திருக்கு, இந்த மாதிரி சொல்லும் போது இது அறிவுபூர்வமான இருக்கிற பொருளை வச்சு இப்படி இதனுடைய பரிணாமம் தான் இது மாற்றம். இப்போ மலையா இருக்கு, அந்த மலைகளோட உடையுது, அப்போ சிறு சிறு கற்களா மாறுது, கற்களை இன்னும் உடைய அது வந்து மண்ணாகுது, அப்படியே தூசி ஆகுது. அப்ப அப்படியே ஒவ்வொன்றும் வந்து நிலைகள்னு மாறுது. தண்ணி ஆகுது, அது திட பொருளா மாறுது, அது ஆவியாகுது. அப்போ மாற்றங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. பிரபஞ்சம் அது எப்படி இருக்கும், அதனுடைய நிறை, அந்த ஆற்றல் அது வந்து கல்லு மோதும் போது ஒரு வெப்பத்தை வந்து உண்டாக்குது, ஒரு நெருப்பை உண்டாக்குது. அப்ப இயற்கையினுடைய அந்த ஒரு மாற்றத்தின் ஒரு காம்படிஷன்ல அல்லது அதனுடைய மோதல்கள் உண்டாகிற ஒரு புது ஒரு பொருள் வந்து உண்டாகுது. அப்ப இதுவெல்லாம் வந்து ஒரு இருக்கக்கூடிய ஒரு அது இது வந்து அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கமாக இது அமைகிறது. பிரபஞ்சத்தை ஆதரிக்கும் ஒரு அறிவார்ந்த வடிவமைப்பு பின்னர் அது நாத்திகரின் பொறுப்பு. அதாவது இது கடவுள்லாம் உண்டாக்குனார் அப்படி இல்லை, இது இதுவும் இதனால இது உண்டாகுது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது நாத்திகரின் கருத்துக்களாக இருக்கிறது. இதை பற்றின விமர்சனங்கள் என்னன்னா, பிரபஞ்சம் வெறும் என்று வாதிடலாம். மிருகத்தனமான உண்மை மற்றும் உணர்வுள்ள மனிதர்களாகிய நாம் அதன் இயல்புக்கு அர்த்தம் கற்பிக்கிறோம். பிரபஞ்சம் வந்து வெறும் ஒரு ஒன்று என்று வந்து வாதிடுறோம். இப்ப மிருகத்தனமான உண்மை மற்றும் உணர்வுள்ள மனிதர்களாகி நாம் அதன் இயல்புக்கு அர்த்தம் கற்பிக்கிறோம். அப்ப பிரபஞ்சம் இருக்கு, அந்த இயல்பு என்ன, அதுக்கு வந்து அதனுடைய அர்த்தம் நம்ம கற்பிக்கிறோம். கவனிக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சீரற்ற ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் என்று விவாதிக்கக்கூடிய சாத்தியமும் ஏற்படுகிறது. ஏன்னா எல்லாரும் பிரபஞ்சத்துல வந்து எல்லா சமமா தான் இருக்கிறது இல்லை. அதனுடைய ஏற்றங்கள் இறக்கங்கள் இதெல்லாமே இருக்கு. ஒரு வந்து சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு இல்லாமல் ஒரு சீரற்ற ஒரு ஏற்ற இறக்கங்களோட கூடியதா இருக்குன்றது விவாதிக்கக்கூடிய சாத்தியம் வந்து இங்க ஏற்படுது. அப்புறம் வந்து இது அறிவார்ந்த வாழ்க்கை வெளிப்படுவதற்கு அனுமதிக்கிறது. அறிவார்ந்த வாழ்க்கைன்னா அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய வெளிப்படுவதற்கு, அறிவார்ந்த வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு இது அனுமதிக்கிறது. மேலும் மீண்டும் வடிவமைப்பாளர் தேவையில்லை.
அதாவது இருக்கிற உலகம் இப்படிதான் இருக்கு. இதோட காம்போசிஷன் தான் இது உண்டாகுது. இது வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அது இயற்கையா நடக்குது. அதாவது இதுல வந்து ஒருத்தர் வந்து வடிவமைப்பதற்கு ஒருத்தர் தேவையில்லை. உலகம் வந்து அதுவா தானா உண்டாக்குது, தானா போகுது, தானா மறையுது. அப்ப தோற்றம் இருக்கு, நிகழ்வு இருக்கு, அப்புறம் மறையுது. அப்ப திரும்ப தோன்றுது, மறையுது, தோன்றுது. இப்ப அப்படியே வந்து இது சீரா அப்படியே போய் அது நடந்துட்டே தான் இருக்கு. இதை நடத்துறதுக்கு ஒருத்தர் வந்து இது தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்து, ஒரு முடிவு இங்க வர்றாங்க. வடிவமைப்பாளர் யார் என்று கேள்வி எழுப்பும் விமர்சனங்களும் உள்ளன. வடிவமைப்பாளர்கள் இருக்க வேண்டும். வடிவமைப்பை விட மிகவும் சிக்கலானது. அப்படியானால் வடிவமைப்பாளர்கள் எவ்வாறு உருவாகிறார்கள்? அடுத்த கேள்வி விமர்சனம் வந்து அப்புறம் அடுத்து வந்து எப்படி வைக்கிறாங்கன்னா, வடிவமைப்பாளர் வந்து இப்ப தேவை அப்படின்னு ஒரு வந்தா, அப்ப வடிவமைப்பாளர் யார் என்ற கேள்வியும் விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. இப்ப வடிவமைப்பாளர் இருக்க வேண்டும். அந்த வடிவமைப்பை விட மிகவும் சிக்கலானது. அப்படியானால் வடிவமைப்பாளர் எவ்வாறு உருவாகிறார் என்ற கேள்வி வந்து எழும்புது. வடிவமைப்பாளர் எவ்வாறு உருவாகிறார்? வடிவமைப்பாளரை வந்து யாரும் உருவாக்கல. அவர் வந்து இருக்காரு. அப்ப கடவுளுடைய இருப்பு எப்படி எப்படி இருக்கு? அப்ப இருக்குன்றது வந்து ஆத்திகர்கள் வந்து கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள், நாத்திகர்கள் வந்து இல்லைன்னு நம்புறவங்க. அப்ப இருக்கா இல்லையா அப்படின்றது, அப்ப இருக்குன்னா அப்ப அவரு தான் வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து உருவாக்குறார், வடிவமைக்கிறார். அப்படி என்றால் அப்ப நாத்திகர் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் அது அவர் வந்து உருவாக்கல, அவர் வடிவமைக்கல. அது இயல்பாவே உண்டாகுது. அதோடைய அதாவது அணுக்களால் உண்டாகிறது, நீரால் அப்படி வந்து ஒவ்வொரு காம்பினேஷன்ல தான் இது உருவாகுது. இது வந்து இயற்கையினுடைய மாற்றங்கள், அதனுடைய வெடிப்புகள், மாற்றங்கள், அதனுடைய பரிணாம வளர்ச்சிகள், இப்படி இதுதான் வந்து காலப்போக்கில் அது மாற்றத்தை உண்டாக்குகிறது. விதையாகுது, செடியாகுது, மரமாகுது, அப்புறம் விழுந்து அதனுடைய கனி, அதனுடைய விதை, அப்ப விதை வந்து திரும்ப விழுது, விதை மறுபடியும் சரியாகுது. இப்ப வந்து இப்படி மாறிக்கிட்டே வருது. இப்ப இது யதார்த்தமான உலகில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அது அப்படியே நடந்து வருகிறது. இது அறிவியல் பூர்வமா இது சாத்தியக்கூறு தான். அப்படின்னு இது வந்து இதை வடிவமைக்கிறதுக்கோ ஒருத்தர் உண்டாக்குறதுக்கோ ஒருத்தர் தேவையில்லை. இது தானாவே அதுவாவே நடக்கும் அப்படின்ற கருத்தை உருவாக்குறாங்க. அப்ப அதனுடைய தொடர்புடையது உண்மையில் பல வடிவமைப்பாளர்கள் இருக்கலாம், ஒருவர் அல்ல என்ற விமர்சனம் உள்ளது. இப்ப வடிவமைப்பாளர் இருக்காங்க, இல்லைன்னு ஒருத்தர் வாதிடுறாங்க. அப்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒருவரா அல்லது பலரா? அடுத்து அந்த கேள்வி வருது. அப்போ ஒருவர் என்றால் அது யாரு? உண்மையில் பல வடிவமைப்பாளர்கள் இருக்கலாம், ஒருவர் அல்ல என்ற விமர்சனம் உள்ளது. அது தொடர்புடையது. அப்ப இந்த கேள்வி அனைத்து வந்து தத்துவம் மற்றும் அறிவியல் சாத்தியங்களை கையாளுகின்றது. அப்ப ஒருவர் தான் இருக்காருன்னா அப்ப அந்த ஒருவர் யாரு? அப்ப ஒருவர் எங்கிருந்து வர்றாரு? அவருடைய இருப்புக்கான காரணம் என்ன? அப்படின்ற விவாதங்கள் வரும். இப்ப பலர்னா அப்ப பலர் வந்து எதெல்லாம் அவங்க யாருடைய வடிவமைப்புல எது உருவாகுது? இதெல்லாம் யார் யார் உருவாக்குறாங்க? இந்த மாதிரியான விவாதங்கள் வந்து ஏற்படுது அடுத்து. மேலும் இந்த விவகாரங்களில் இரு தரப்பிலிருந்தும் பதில்கள், விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டுக்குமே நாத்திகருக்கு ஒரு பக்கம், நாத்திகர் ஒரு பக்கம் ஒரு விவாதங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்ப இந்த நாத்திகர் வந்து அவங்க அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடியவங்க, அவங்க விளக்கம் சொல்லக்கூடியவங்க. இப்ப அவங்க போனாங்கன்னா இந்த ஆத்திகர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? இது வந்து கடவுள் தான் உருவாக்குனாரு, உலகத்தை கடவுள் தான் உருவாக்குனது, பிரபஞ்சம் எல்லாம் கடவுளுடைய படைப்பு தான், அவர் தான் வடிவமைப்பாளர், அவர் தான் டிசைன் பண்றாரு எல்லாத்தையும், இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்ப அவங்க சொல்றாங்கன்னா, அப்ப என் வடிவமைப்பாளர் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? யாரெல்லாம் இதை வடிவமைக்கிறாங்க? எதை யார் யார் வடிவமைக்கிறாங்க? இது மாதிரியான விவாதம் வந்து தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. மதத்தின் பெண்ணிய தத்துவம். அடுத்து நாம் விவாதிக்கும் அடுத்த பிரச்சனை வந்து இதுவரைக்கும் நாம் விவாதித்தவற்றிலிருந்து மிகவும் வித்தியாசமானது. அது என்னன்னா மதத்தின் வந்து பெண்ணிய தத்துவம். இது வரைக்கும் ஆத்திகரா, நாத்திகரா, அது அறிவுபூர்வமா சிந்திக்கிறவர்களா அல்லது தத்துவ ரீதியா சிந்திக்கிறவர்களா, இது மாதிரியான விவாதங்கள், கேள்விகள் வந்து எழுந்துகிட்டே இருந்தது. அப்ப ஆத்திகர் நாத்திகர் என்றது வந்து இரண்டு விதமாக இருக்கிறது. இப்ப சைவம், இந்திய தத்துவம் வந்து இப்போ பௌத்தம், சமணம், சார்வாகம் இதெல்லாம் வந்து நாத்திக பிரிவுல வந்து வரும். இப்போ சாங்கிய யோகம், மீமாம்ச வேதாந்தம் இதெல்லாம் வந்து நம்ம ஆத்திக பிரிவுல நம்ம சொல்றோம். வேதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதெல்லாம் வந்து நம்ம ஆத்திக பிரிவு வந்து சொல்றோம். அதாவது கடவுள் இருப்பு அல்லது வேதங்கள்ல சொல்லக்கூடிய
கடவுள் இருக்கு, வேதங்கள் இருக்கிறது அப்படின்னு வந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வந்து அது ஆத்திக பிரிவுல வந்துடுறாங்க. அப்ப இது வந்து அப்ப ஆத்திக பிரிவுல இல்லாதவன், ஆத்திக பிரிவுல அப்படி ஒருத்தர் வந்து அறிவுபூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியாத அந்த விஷயத்த நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா ஆத்திகர்கள் வந்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அவங்க பிரமாணங்களை வந்து சொல்றாங்க. அப்ப இந்த பிரமாணங்கள் எல்லாம் ஒவ்வொரு மதத்திற்கும் சமயத்திற்கும் சில பிரமாணங்கள் வந்து உண்டு. அப்போ வந்து அது வந்து பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், டெஸ்டிமனி இது மாதிரியான இதன் மூலமாக அந்த கடவுளுடைய இருப்பை சொல்வது அல்லது பிரபஞ்சத்தின் இருப்பை சொல்வது இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதை நேர பார்க்குறோம். அதாவது பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை. அப்ப அது வந்து உண்மை. அப்ப வந்து அனுமானத்தினால அதை உணர முடியுது. அப்ப எங்கெல்லாம் தீ இருக்கும், அங்கெல்லாம் புகை இருக்கும், அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அனுமானத்தை நம்ம கொண்டு வர்றது. அப்புறம் கம்பேரிஷன் இது போல அது டெக்ஸ்ட் மணி இப்போ டெக்ஸ்ட் மணி வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து அது முன்னாடி இப்படி கடவுள் இருந்தாங்க, அப்ப அந்த கோட்பாடு எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்றலாம் வந்து விளக்கம் சொல்றது. அது ஒரு நம்பிக்கைக்குரியது. இதன் மூலமா அதை நம்ப ஸ்லிப்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வந்து நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்ப அதுவும் வந்து ஒரு விதமான அது ஆத்திக பிரிவு கடவுள் அந்த ஒரு இருப்பை வந்து வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சிலர் வந்து இப்ப இந்த மாதிரி இது ஒரு முக்கியமானதை அதை வச்சிருக்காங்க. ஆனா ஆத்திக பிரிவுல வந்து பெர்செப்ஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பெருசாவே எடுத்துக்குவாங்க. எதோ பாக்குறோமோ அதுதான் உண்மை. எதை வந்து நம்மளால பார்க்க முடியுதோ பார்க்க முடியுது, கேட்க அப்ப வந்து புலன்களால் உணரக்கூடிய அது மட்டும் தான் நாங்க வந்து ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்திக பிரிவாக இருக்கிறது. இப்ப மதத்தின் வந்து பெண்ணிய தத்துவம் இப்ப இதெல்லாம் வந்து விவாதத்திற்குள்ள இருந்துச்சு. இப்ப அது மாதிரி கடவுள் இருக்காரு அப்படின்னா ஒரு கடவுள் பிரச்சனை, ஒரு கடவுள் இருக்காரு, இப்ப நிறைய கடவுள் இருக்காங்க, அந்த கோட்பாடு உண்டு. சில வந்து வழிபாடுகள் கடவுள் இருப்பு வந்து சிலவங்க வந்து கடவுள் உருவமா இருக்காரு, சிலது அருவமா இருக்காங்க, சிலது அருவுருவமா இருக்காங்க. அப்ப கடவுள் வந்து சில சமயங்கள்ல வந்து நம்ம கிறிஸ்தவத்துல சிலது வந்து இறை வழிபாடு வந்து இப்போ சிலை வச்சும் அவங்க வழிபடுறாங்க. சிலது வந்து வழிபாடு ஆவியா இருக்காது அப்படின்ற மாதிரி அது ஒரு உருவம் இல்லாம இருக்காது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. இப்ப சைவ எல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து 3 சொல்லுவாங்க. உருவம் இருக்கு, அருவம் இருக்கு, அருவுருவம் இருக்கு. உருவமாவும் சிலர் வழிபடுறாங்க, அருவமாவும் வழிபடுறாங்க. சிலர் வந்து அதாவது ஜோதியா வழிபடுறதும் இருக்கு. இப்ப அருவுருவம்னா உருவம், ஒரு உருவமா இருக்கும். அது வந்து உருவ வடிவில் இருக்காது, ஒரு வடிவத்துல இருக்கும். ஆனா அது ஒரு உருவமா இருக்காது. அப்ப அருவுருவம் அப்படின்னு சொல்றது லிங்க வடிவத்துல மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப இது மாதிரியான விவாதங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அப்ப அந்த இந்த விவாதத்தை வந்து பெண்ணிய தத்துவம் வந்து ஒரு வித்தியாசமானதா காணப்படுது. அப்ப மதத்தின் நவீன மேற்கத்திய தத்துவத்தின் அடிப்படையை கேள்விக்குட்படுத்தும். இப்ப மதத்தின் நவீன இந்த மேற்கத்திய தத்துவத்துல பழைய தத்துவங்கள்ல வந்து வேற மாதிரி இருந்தது. இப்ப வந்து சில சமயங்கள்ல வந்து மதத்துல வந்து பெண்ணிய தத்துவம் வந்து பெண்களுக்கான கொடுக்க வேண்டிய இடங்கள் வந்து ஒரு குறைவாக தான் இருக்கும். அப்ப அவங்க வந்து ஒரு முக்கியமான ஸ்தலங்களில் அவர்கள் உள்ளே செல்ல முடியாது. அவர்கள் அங்கு வந்து அவர்களுடைய பிரசங்கத்தை சொல்லுவதற்கோ அவருடைய கருத்துக்களை சொல்லுவதற்கோ அங்க அவர்களுக்கு வந்து அனுமதி இல்லை. ஆனா அது நவீன காலகட்டத்துல வந்து மதத்தின் நவீன மேற்கத்திய தத்துவத்தின் அடிப்படையில் வந்து அது கேள்விக்குட்படுத்து மிகவும் நவீன மேற்கத்திய மதத்தின் தத்துவம் வந்து பகுப்பாய்வு முறையால் வகைப்படுத்தப்படுகிறது. இப்ப ஏன் இவங்கெல்லாம் விடல, ஏன் இதை செய்யல, ஏன் இவர்களுக்கு இதுல அனுமதி இல்லை அப்படின்னு எல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அப்படி கேட்கும்போது இப்ப இது வந்து பண்ணலாம், ஏன் இது உங்களுக்கு ஏன் இந்த அனுமதி கொடுக்காம இருக்கோம், எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து பெரும்பாலும் கவனம் செலுத்துகிறது கருத்தியல் தெளிவு மற்றும் துல்லியம் மற்றும் நடைமுறையின் கேள்விகள் மற்றும் சூழ்நிலை ஆகியவை விட்டுவிடப்படுகின்றன. எல்லாமே முக்கியமானது எல்லாமே விட்டுட்டு ஒரு கருத்தியல் தெளிவு இருக்காது, இப்ப துல்லியம் இருக்கணும், நடைமுறை கேள்விகள், அதுக்கான சூழ்நிலை, இது எல்லாமே வந்து விட்டுவிடப்படக்கூடியதாக இருக்கிறது. இது பெண்ணிய கண்ணோட்டத்திலிருந்து விமர்சனம் வருகிறது, இது பெரிதும் பாதிக்கப்படுகிறது. அப்ப கான்டினென்டல் சிந்தனை மேலும் அவை மேற்கத்திய அல்லாத முன் உதாரணங்களிலிருந்தும் தாக்கங்களை நாடுகின்றன. சமூக அறிவியல் பார்வையில வந்து மதம் பெரும்பாலும் ஒன்று எனதான் பார்க்கப்படுகிறது. மதம் வந்து பெரும்பாலும் ஒன்று என்று
அதாவது சமூக அறிவியல் பார்வையில ஒன்றுதான் இருக்கும். எல்லாம் வந்து கருத்து வந்து ஒரே ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அப்ப ஆணாதிக்க நிறுவனம் மதத்தின் பெண்ணிய தத்துவம் மதத்தின் ஆதிக்கத்தை அங்கீகரிக்கிறது. பெண்ணிய தத்துவமும் ஆணாதிக்க நிறுவனம் மதத்தின் பெண்ணிய தத்துவமும் மதத்தின் ஆதிக்கத்தை வந்து அங்கீகரிக்குது. அப்ப இது வந்து பெரிய விவாதத்துக்குள்ள இருக்குது. ஏன்னா சில இப்ப இந்து சமயங்கள்ல கூட அந்த உபநிஷம் இதெல்லாம் வந்து சொல்லும்போது அங்க வந்து பெண்களுக்கு வந்து அனுமதி இல்லை. அப்ப அந்த மதத்தை பத்தின அந்த ஸ்லோகம் சொல்றதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. இந்த மொழியில இருக்கக்கூடிய இந்த உபநிஷத்துல வந்து இவங்க மட்டும்தான் உச்சரிக்கணும். அது மற்றவர்கள் அதில் வந்து பெண்கள் பலவீன மாதிரியான வந்து உச்சரிக்கும் போது அது பாவம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அப்ப நாத்திகர் ஆத்திகர் என்ற அந்த போக்கு அந்த விவாதங்கள் எழுந்து அது இந்த மேலை நாடுகளிலும் அது போன்ற ஒரு கருத்துக்கள் நிறைய கருத்துக்கள் வந்து விவாதத்துக்கு உட்படுத்துறாங்க. இப்ப ரேஷனலிஸ்ட் எல்லாமே வந்து அவங்க வந்து பகுத்தறிவுவாதிகள், அவங்க கடவுளை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதாவது அவங்க அறிவியல் பூர்வமாக அவரை வந்து நிரூபிக்க முடியாது. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கக்கூடியது எல்லாவற்றிற்கும் அவர்கள் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த கேள்விக்கு வந்து அவங்களுக்கு விடை கிடைக்கும். இப்ப அந்த கேள்விக்கு வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில சொல்லக்கூடிய பதில் அல்லது ஒரு அனுமானத்தில் சொல்லக்கூடிய பதில்களை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்றது வந்து அதுக்கான ஒரு ஆதாரமே இல்லை. ஆதாரம் இல்லாதது எந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு காரியத்தை வந்து கேட்பாங்க. இது எப்படி உண்டாச்சு, எதனால உண்டாச்சு. அப்ப எல்லாத்தையும் அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேள்வி கேட்டு கேட்டு அந்த கேள்விக்கான பதில் வந்து எங்க இருக்கு. அப்ப ஒரு பொருளை அவங்க நிறைய போய் பார்க்கும்போது இது ஏன் இப்படி ஆச்சு. அப்ப வந்து அவங்க வந்து யோசிக்கும் போது இது நடந்தது அதனால எப்படி இருக்கு. இப்ப தெருவு இப்ப ஈரமா இருக்குன்னா அப்ப மழை வந்திருக்கு அதனால ஈரமா இருக்கு. அங்க போக்குவரத்து அப்ப அங்க நெருப்பு இருக்கு. இப்படியாக அப்ப இருக்கிறதுனாலதான் அது இருக்கு அவங்க அப்படின்ற ஒரு கருத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் எப்படி அங்க புகை வருது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கும்போது அங்க நெருப்பு இருக்கு அதனாலதான் புகை வருது அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க. எல்லா கேள்விக்குமே அவங்க வந்து கேள்வி கேட்டு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு அந்த விடையை வந்து அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஆத்திகர்கள் வந்து சார்ந்திருக்கிற வந்து எல்லாத்தோடும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். மதங்கள் எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையில தான் இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கை வந்து அது இறை அச்சம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் மூலம் இறை அச்சம்ன்ற ஒரு கருத்து தான் சமயங்கள் வந்து உருவாக்குது. அந்த சமயங்கள் வந்து உருவாகிறதுக்கு அதுவும் காரணம். ஒரு சட்டதிட்டங்கள் ஒரு கோட்பாடுகளை மனிதர்களிடத்துல கொண்டு வருவதற்கும் அவற்றை செய்ய வைப்பதற்கும் அவர்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த மதம் சார்ந்த ஒரு கோட்பாடுகள் சிந்தனைகளை சொல்வதன் மூலம் அவர்கள் அவற்றை பின்பற்றுவதற்கு ஒரு எளிதான வழியாகவும் இருக்கிறது. நேரடியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் மதத்தின் மூலமாக மதம் சார்ந்த அது ஒரு புனித தன்மையோடு சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை பின்பற்றவும் அதை கடைபிடிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்ப வந்து பெரும்பாலான சமயங்கள் வந்து மத கோட்பாடுகள் என்று இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை அந்த மதத்திற்கு உரியவர்கள் அவற்றை பின்பற்றுகிறார்கள். இதில் மற்ற மதத்தவர்களுக்கும் சில மதங்களில் வந்து இடம் உண்டு. அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கும் மதச்சார்பற்ற சூழ்நிலைகள்ல மதச்சார்பற்ற நிலையில் அவர்கள் வந்து அவர்களை பொறுத்துக் கொள்கிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அவங்க வந்து இவங்க வேற அந்த மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ இன ரீதியாகவோ வேறுபடுத்தாமல் அனைவருக்கும் வந்து மதத்துக்கு முன்பாக இறைவனுக்கு முன்பாக அனைவரும் சமம் என்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை முன்வைத்து அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல பெண்ணிய தத்துவத்திலையும் பெண்களை வந்து சமயம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் முன்வைக்கிற சூழ்நிலை உண்டாகியிருக்கிறது. பெண்ணிய கண்ணோட்டத்தில் வந்து விமர்சனம் வந்து நிறைய வந்தாலும் அது வந்து விவாதத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. அந்த விவாதத்தின் மூலம் சில உடன்பாடுகளும்
இவர்கள் உடன்பாடுகளும் அதில் வந்து விடையாக கிடைக்கிறது. உடன்பாட்டு காரியங்களும் அது நிகழ்கிறது. நன்றி.